என்னது ரேமன் ஸ்டுடியோ செத்துட்டாரா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு இன்னைக்கு காலையில ட்விட்டர பார்க்கும்போது. ட்விட்டர் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரிப் ரேமன் ஸ்டுடியோ, ரிப் 619ன்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஹேஷ்டாக் போட்டு நெறைய போஸ்டரும் வந்திருந்தது. மட்டும் இல்லாம 66 வயதுல பார்த்தோம் அப்படின்னா, ரேமன் ஸ்டுடியோ இறந்து போயிட்டாருன்ற மாரி தகவல்களும் பரவி இருந்தது. என்னடா சொல்றீங்க? என் தலைவன் எப்படா செத்து போனான்ற மாரி தான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இன்னைக்கு காலமான அவரு ரேமன் ஸ்டுடியோ கிடையாது. ரேமன் ஸ்டுடியோவோட மாமாவான சீனியர் ரேமன் ஸ்டுடியோ. என்னது? சீனியர் ரேமன் ஸ்டுடியோவா? ஆமா. ரேமன் ஸ்டுடியோ சீனியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ரேமன் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய ரேமன் ஸ்டுடியோ ஜூனியரோட மாமா தான். ரேமன் ஸ்டுடியோ ஜூனியர் தான் பார்த்தோம் அப்படின்னா, ரேமன் ஸ்டுடியோ ஜூனியருக்கு WWF போறதுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கும் சரி, அது மட்டும் இல்லாம அங்கங்க நடக்கக்கூடிய ரெஸ்லிங் மேட்ச்க்கெல்லாம் பார்த்தோம்னா, இவர் தான் அவரை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ரேமன் ஸ்டுடியோ சீனியரோட ட்ரைனிங்கால தான் பார்த்தோம் அப்படின்னா, இவர் பல WWFல விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம லா லூச்சா லிப்ரின்ற இடத்துல முதல்ல அவர் சண்டை போட்டு பழகுனாரு. அப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா WWF இவர் வராரு. WWFக்கு வரும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரிங் நேம் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு ரிங் நேம் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிறாரு. அப்ப என்ன மாதிரியான ரிங் நேம் வச்சுக்கலாம்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது. வேற வேற ரிங் நேம் வச்சுக்கணும். நமக்கு தான் நம்ம மாமா தானே சொல்லி கொடுத்தாரு. அவரோட ஞாபகார்த்தமா அவருக்கு பெருமை சேர்க்கிற வகையில அவருடைய பேரையே நம்ம ரிங் நேமா வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணி ரேமன் ஸ்டுடியோ பார்த்தோம் அப்படின்னா ரேமன் ஸ்டுடியோ ஜூனியர்ன்ற பேரை வச்சுக்கிட்டாரு. அது போக ரேமன் ஸ்டுடியோன்றது இவரோட உண்மையான பேர் கிடையாது. இது அவரோட ரிங் நேம் தான். அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கர் குட்டியாரஸ் ருப்பையோன்றது அவரோட உண்மையான பேரு. WWFல பார்த்த ரேமன் ஸ்டுடியோ பார்த்தோம் அப்படின்னா 11 டிசம்பர் 1974 தான் பிறந்திருக்காரு. அவரோட இன்னையோட வயசு பார்த்தோம் அப்படின்னா 50 வயசு தான் ஆகுது. மூலியமா கன்ஃபார்ம் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போனது நம்ம பார்த்த ரேமன் ஸ்டுடியோ கிடையாது. ரேமன் ஸ்டுடியோ மாமாவான ரேமன் ஸ்டுடியோ சீனியர். இந்த ஒரு டுபாக்கூர் போஸ்டை பார்த்து ரேமன் ஸ்டுடியோ ரசிகர்கள்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்ல. ரேமன் ஸ்டுடியோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்னல அனுப்பி விட்டுருக்க நீ? அதே மாதிரி ரேமன் ஸ்டுடியோ எப்படி WWFக்குள்ள வந்தாரு, எதனால அவருக்கு 619 பேர் வந்துச்சு, அவர் 619ஓட ஸ்மாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்கை பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஓடும்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பிளே பட்டன் இருக்கும். அது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அதோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணீங்கனாலும் கூட எதனால ரேமன் ஸ்டுடியோக்கு ரேமன் ஸ்டுடியோன்னு பேர் வந்தது, அவர் எப்படி WWFக்குள்ள வந்தாரு, 619 பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.